முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண உடல்நலம் பெற வேண்டி தமிழகம் முழுவதும் உள்ள திருக்கோயில்கள், தேவாலயங்கள், பள்ளி வாசல்களில் சிறப்பு வழிபாடுகளும் பிரார்த்தனைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. லட்சக்கணக்கான அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் முதலமைச்சருக்காக மனமுருக பிரார்த்தனை நடத்தி வருகின்றனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விரைவில் பூரண நலம் பெற வேண்டி சேலம் புறநகர் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எடப்பாடி நகர பகுதியில் உள்ள முத்துக்குமார சுவாமி கோயிலுக்கு 5000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் ஏந்தி நகர பேருந்து நிலையத்தில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டுச் சென்றனர். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் உள்ளிட்டோர் பால்குடம் எடுத்து ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் அம்பத்தூர் பேருந்து நிலையம் அருகே தனியார் மண்டபத்தில் ஸ்ரீமத் நாராயணீயம் பாராயணம் செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் பங்கேற்று மனமுருக பிரார்த்தனை மேற்கொண்டனர். கொரட்டூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ கோகுலகிருஷ்ணர் ஆலயத்தில் 108 திருவிளக்கு பூஜை செய்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதி கழகம் சார்பில் அருள்மிகு பத்ரகாளியம்மன் திருக்கோயிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. ஈரோடு மாநகர் மாவட்டம் எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் காளிங்கராயன் பாளையத்தில் உள்ள மாரியம்மன் கோயிலில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன. பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் வாலாஜாபாத்தை அடுத்த தென்னேரியில் உள்ள அருள்மிகு சக்திவேல் முருகன் திருக்கோயிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு சிறப்பு பிரார்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றிய கழகம் சார்பில் மானாம்பதியில் அமைந்துள்ள அருள்மிகு சொர்ணபுரீஸ்வரர் திருக்கோயிலில் தன்வந்திரி ஹோமம், ஆயுஷ் ஹோமம், மகாமிருத்யுஞ்சய ஹோமங்கள் நடத்தப்பட்டன. சொர்ணபுரீஸ்வரருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. காஞ்சிபுரம் மாவட்டம் பல்லாவரம் அருகேயுள்ள அருள்மிகு வேம்புலியம்மன் திருக்கோயிலில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த ஆதனூர் பிடிசி நகரில் உள்ள அருள்மிகு சக்தி விநாயகர் கோயிலில் வீற்றிருக்கும் சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. 108 தேங்காய் உடைத்து சிறப்பு வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் சென்னக்குப்பம் ஊராட்சி கழகம் சார்பில் அருள்மிகு கங்கையம்மன் ஆலயத்தில் 108 தேங்காய்கள் உடைத்து சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டன. கோவை மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள சாரதாம்பாள் கோயிலில் அம்மனுக்கு தங்கப்பட்டு அணிவித்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. தேனி மாவட்டத்தில் 1008 பால்குடம் எடுத்தும் அலகு குத்தியும் பேச்சியம்மன் கோயில் தெரு, பஞ்சாயத்து தெரு, வடக்கு தெரு வழியாக கம்பம் தேனி சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு கௌமாரியம்மன் கோயிலில் அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபாடு நடத்தப்பட்டது. இதில் கம்பம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் உட்பட கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர். இதேபோல் தமிழகம் முழுவதும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண உடல்நலம் பெற வேண்டி சிறப்பு வழிபாடுகளும் பிரார்த்தனைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன.